ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தோழிகளின் சமையல் இன் அமெரிக்கா. இன்றைக்கி ஒரு 2 நாள் எடுத்த கேஷுவலான விலாக் தாங்க பார்க்க போகிறீங்க. கீதிகா இருக்குல்ல? ஆமாம், வெயில் இல்லை, ஒரு மாதிரி மோடமா அது மாதிரி இருக்கு. பட் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. குளிரும் இல்லை, வெயிலும் இல்லை, ஈவினிங் மாதிரி இருக்குது ஆக்சுவலாக இப்போ. ஆனால் இப்போ 12 o'clock. ஹாய், நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காஸ்கோ போகிறோம். பட்டர்ஃப்ளை ஹேட்சிங் இது வச்சிருக்காங்க. பட்டர்ஃப்ளை எக்ஸா அதுல வச்சு அது ஹேட்ச் ஆகும். அப்படியா? அவங்க அதுல பட்டர்ஃப்ளை வைக்கிறதுக்கு பதிலா அவங்க லேண்டன் ஃப்ளைஸ் வச்சிருக்காங்க. நார்மலாக வீக் டேஸ்லலாம் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து வெளியில் வந்து விளையாடுறதுக்கு கொஞ்சம் டைம் தான் இருக்கும். அஸ் அ பேரண்ட்ஸாக நம்ம நிறைய டைம் யோசிக்கிறதுன்னா, அவங்க ஈவினிங் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஃபோனை நோண்டிக்கிட்டு இல்லை டிவி பார்த்துட்டு அப்படியே அவங்களோட டைமை வேஸ்ட் பண்ணிட வேண்டாம் அப்படின்னு நினைப்போம். அது மட்டும் இல்லாமல் நம்மளும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து டயர்டாக எல்லாம் முடிச்சு குழந்தைங்கள என்கேஜ் பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு முடியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான சொல்யூஷன் தான் பன்ஸுங்க. இந்த டிசைன் பண்ணவங்க வேர்ல்டு ஃபாஸ்டஸ்ட் ஹியூமன் கால்குலேட்டர் மிஸ்டர் நீலகாந்த் பானுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் மேத் கிளாஸ் மாதிரி இல்லாமல் நிறைய டெக்னிக்ஸு, லாஜிக்ஸு, அது மூலமாக பார்த்திங்கன்னா ரியல் லைஃப் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ்லாம் வந்து பில்ட் பண்ணுறாங்க. இதில் பெஸ்ட் பார்ட்டே 5:1 ரேஷியோ. டீச்சர்ஸ் வந்து ஃபுல் அட்டென்ஷன் குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க. உங்கள் குழந்தைங்க 5 to 15 இயர்ஸில் இருக்காங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி ஃப்ரீ டெமோ கிளாஸும் எடுத்துக்கலாம். அப் டு 25% டிஸ்கவுண்ட்டு கிடைக்கும். நீங்கள் இந்தியா, யூஎஸ்ஏ, யூஏஇ, ஆஸ்திரேலியா ஆர் கனடா அந்த மாதிரி 15+ கண்ட்ரிலேருந்து இந்த கிளாஸஸ் அட்டன் பண்ணலாம். எல்லாருமா காஸ்கோ போகலான்னு கிளம்பணும். அப்புறம் ஃப்ரெண்டு கால் பண்ணாங்களா, அவங்க கொலுவெல்லாம் செட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எப்போவுமே அந்த குழந்தைங்களோட டாய்ஸ் வச்சு ஒரு செட்டப் பண்ணுவாங்க. அது வந்து இவங்கெல்லாம் சேர்ந்து தான் பண்ணுவாங்க எல்லா வருஷமும். சரி, அதனால் நான் அவங்கள வந்து சுதிக்ஷாவையும் கீதிகாவையும் ஃப்ரெண்டு வீட்டில் விட்டுட்டு வந்துட்டேன். அந்த கொலு செட்டப்லாம் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. நானும் ஹஸ்பண்டும் இன்னொரு ஃப்ரெண்டும் சேர்ந்து தான் வந்து காஸ்கோ வந்தோம். இந்த 2-3 வாரமுமே என்னவோ ரொம்ப பிஸியாக போகிற மாதிரி இருக்குது, டைமே இருக்கிறது இல்லை. இன்றைக்குமே அப்படி தான். காஸ்கோ வந்துட்டு வீட்டுக்கு போனோம், அப்புறம் கண்டினியூஸாக வெளியில் போகிற வேலையெல்லாம் இருந்ததா, அதனால் என்னால் வீடியோவும் கண்டினியூ பண்ண முடியல. இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே மண்டே மார்னிங்கு. இன்றைக்கி கொஞ்சம் வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் லீவ் தான் போட்டிருந்தேன் ஸ்கூலுக்கு. பட் ஆனால் குழந்தைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு கிளப்பணுமே, அதனால் வந்து வழக்கம் போல் 5:30 வந்து என்னோடய ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நார்மலாக இந்த டைமுக்கு எந்திரிச்சேன்னா நான் ஒரு 6:45 கிளம்புறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு லஞ்சு என் ஹஸ்பண்ட்க்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நானும் பேக் பண்ணிவிட்டு கிளம்பிடுவேன். பட் இன்றைக்கி கொஞ்சம் வீட்டில் தானே இருக்கோம் அப்படின்றது வேகமாக எந்திரிச்சா கூட அந்த சோம்பேறித்தனம் நம்ம மைண்டில் வந்துடும் போல். அதனால ஃபஸ்ட்டு சரி கீதிகா சுதிக்ஷாக்கு மட்டும் ஏதாவது லன்ச் பண்ணி கொடுத்துடலாம், அப்புறமா நம்ம வீட்டில் தானே இருக்கோம், கொஞ்சம் லேட்டாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி அவங்களுக்கு வந்து நூடுல்ஸ் தான் பண்ணேன். ஒரு மில்லட் நூடுல்ஸ்ன்னு ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தோங்க. நார்மலாக இங்கே பக்கத்தில் ஏதோ ஒரு கடையிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அது பிராண்ட் என்னன்னு தெரில. பட் ஆனால் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. 2-3 தடவை பண்ணோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி, அதனால் இன்றைக்கி அது பண்ணி கொடுப்போம், அவங்களுக்கு பிடிச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம், ஏன்னா அதில் நிறைய வெஜிடபிள்ஸும் போட்டுடுறோம்ல, நூடுல்ஸ் சாப்பிட்றதுனால ஆசையாக அதையும் வந்து அவங்க சாப்பிட்டுறாங்க. அதனால அதுதான் இன்றைக்கி அவங்களுக்கு பண்ணி கொடுத்து விட போகிறேன். நான் நிறைய விஷயம் வந்து லஞ்சு கொடுத்து விடலான்னு யோசித்தாலும் என் குழந்தைங்க வந்து என்னை விட யோசித்து நிறைய ஐடியாஸ்லாம் கொடுப்பாங்க. இது பண்ணி தரீங்களா, அது பண்ணி தரீங்களான்னு. என்ன நான் காலையில் ஏர்லியாக போகும்போது எனக்கு நிறைய விஷயம் அவங்க கேட்குறத பண்ணித்தர முடியாது. அதனால் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி அவங்களுக்கு பிடிச்சதா செஞ்சு கொடுத்துட்டு கிளம்பிடுவேன் நான். எல்லாரும் கேட்டிருந்தாங்க ஸ்கூலுக்கெலாம் வந்து யூனிஃபார்ம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ இல்லைங்க, அது ஏன் கேட்குறீங்க, நிறைய அட்வான்டேஜ் இருக்குது யூனிஃபார்ம் இல்லாமல் இருக்கிறதுக்கு. பட் டிஸ்அட்வான்டேஜும் நிறையா இருக்குங்க. எப்போ பார்த்தாலும் ட்ரெஸ் எடுத்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா எல்லா நாளுமே நம்ம வந்து நார்மல் க்ளோத்ஸில் தானே போகிறாங்க அவங்க. ஸோ இப்போ யூனிஃபார்ம்னால் ஒரு வருஷத்துக்கு நம்ம 2 செட் எடுப்போமா, அதிகபட்சம் 4 செட் எடுத்தோன்னா அந்த வருஷத்தை ஒட்டி சில நேரம் அடுத்த வருஷத்தெலாம் கூட நாங்களாம் ஒட்டியிருக்கோம் 2 செட்டை வச்சே. பட் ஆனால் இங்கே வந்து யூனிஃபார்ம் இல்லாததுனால நம்ம அடிக்கடி வந்து இந்த க்ளோத்ஸ்லாம் இதாகிடுது.
திருப்பி குழந்தைங்க வளர்ந்துட்டே இருக்காங்க, மாற்றுற மாதிரி இருக்கும், அதெல்லாம் இருக்கும். பட் ஆனால் இங்கே யூஎஸில் எனக்கு தெரியல மற்ற ஸ்டேட்லலாம் எப்படின்னு. எங்களோட ஸ்டேட்டில் வந்து யூனிஃபார்ம்லாம் எதுவும் கிடையாது, நார்மலாக நமக்கு பிடிச்ச மாதிரி போட்டுக்கலாம். அப்புறம் வந்து சுதீக்ஷா கீதிகாவோட ஹேர் வந்து எப்படி இவ்வளோ சில்கியாக இருக்குது. மெயினாக கீதிகாவோட ஹேர் வந்து ரொம்ப சில்கி ஹேருங்க. அதுக்குன்னு ஸ்பெஷலாக உண்மையை சொல்லணுன்னா நாங்கள் எதுவுமே பண்ணுறதில்ல, நார்மல் மெயின்டெனன்ஸ் தான். வாரத்தில் ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி தலைக்கு குளிப்போம். எப்போயாவது தான் வந்து ஒரு சில பேக்கெல்லாம் போடுவோம். மற்றபடி அந்த சில்கினஸ் வந்து அவங்களோட நேச்சுரல் தான். நார்மலாகவே அந்த மாதிரி தான். 2 பேருமே பிறந்ததுலேருந்தே அப்படி தான். சுதீக்ஷாவோட ஹேர் வந்து இடையில ஒரு 2 இயர்ஸ் பேக் வந்து கொஞ்சம் ஃப்ரீஸியாக ஆரம்பிச்சிது, கொஞ்சம் திக்காக ஒரு மாதிரி ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து நிறைய ஆயில் அது இது கொஞ்சம் பேக்லாம் போட்டு அதையும் வந்து கரெக்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நல்ல ஸ்மூத்தாக ஆகிடுச்சு. பட் கீதிகா ஹேர் வந்து என்னோடய ஹேர் ரொம்ப சில்கியாக இருந்ததுங்க முன்னாடி, இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் ஆனால் வந்து கீதிகாவோட ஹேர் வந்து பிறந்ததுலேருந்தே வந்து நல்ல சில்கி. சம்டைம்ஸ் கிளிப்பெல்லாம் குத்தினா கூட அப்படியே கலண்டு வந்துடும், அந்தளவுக்கு நல்ல சில்கியாக இருக்கும். பட் அதுக்குன்னு நாங்கள் ஸ்பெஷலாக எதுவும் பண்ணலைங்க, அதுதான் உண்மை. நீங்கள் நிறைய பேர் அதனால ஏதாவது இது பண்ணுறீங்களா, ரொட்டீன் இருக்கா அந்த மாதிரி கேட்குறீங்க. அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக எந்த ரொட்டீனும் கிடையாது. நார்மலாக இவங்களோட ஹேர் கேர் ரொட்டீன் வேணால் நான் வந்து ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். கீதிகா வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் நிறைய சொல்லுவாங்க, நீங்கள் வந்து வீட்டில் இருக்கீங்கன்னா என்னைய வந்து நடந்து வந்து பிக்கப் பண்ணுறீங்களா, நான் வந்து உங்கள் கூட பேசிக்கிட்டே நடந்து வரணுன்னுவாங்க, காலையில் தலை சீவி விடுறீங்களா அப்படின்வாங்க. ஸோ அதெல்லாம் சொல்லும்போது தான் எனக்கு தோணும், ஐயோ சின்ன சின்ன விஷயங்களை கூட குழந்தைங்க எவ்வளோ மிஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கும்போது எல்லாமே நம்ம பண்ணி அனுப்புவோம்ல. இப்போ கீதிகாவுக்கு முன்னாடி நான் கிளம்பிடுறதுனால சில விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ஒரு மிஸ்ஸிங்காக இருக்குது போல். நம்ம கிளம்பும்போது அம்மா வீட்டில் இல்லை அப்படின்ற மாதிரி. நான் என்னவோ ஓகே நம்ம காலையில் போயிடுறோம், மத்தியானம் அவங்க வர்றதுக்குள்ளே வந்துடுறோம் அப்படின்ற மாதிரி நினப்பேன். ஆனால் சின்ன சின்ன விஷயங்களை கூட குழந்தைங்க வந்து மைன்யூட்டாக நல்லா நோட் பண்ணுவாங்க. நோட் பண்ணி அதை வந்து சொல்லவும் சொல்கிறாங்க பாருங்களேன். அது கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஆனால் நான் என்ன சொல்கிறதுனா, நீயும் அக்காவும் ஸ்கூலுக்கெலாம் போனதுக்கப்புறம் அம்மா தனியாக தானே இருப்பேன், அம்மா கஷ்டமாக இருக்கும்ல, அதனால தான் நான் வந்து போகிறேன். ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம சம்டைம்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லுவேன் நான். 2 பேருக்கும் பேக் பண்ணி பஸ் ஸ்டாப்பில் கொண்டு போய் ட்ராப் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காலிஃப்ளவர் இது ஏர் ஃப்ரையரில் போட்டேன், அவ்வளோவா நல்லா இல்லை. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணியே கொடுத்துட்டேன் அவருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பினச் வச்சு புதினா எல்லாம் அரைச்சி போட்டு ஒரு ஸ்பினச் புலவு மாதிரி பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்ததுங்க, ஃபஸ்ட் டைமாக தான் பண்ணேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. குழந்தைங்களுமே சாப்பிட்டாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்களுக்கு பிடிக்கணுன்றதுக்காக கொஞ்சம் மீல் மேக்கரும் அதில் சேர்த்துருந்தேன்னா அதனாலேயே வந்து நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அம்மாவோட சேனல்லையும் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அம்மா சேனல் பேர் செல்வி ராஜேந்திரன் கிச்சன். அம்மா சேனல் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.